கோயிலுக்கு போய் சாப்பிட்றதுக்காக சாப்பாடு சப்பாத்தின்னு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தொக்கு செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். அதுலேயும் நம்ம ஜெய்குட்டி சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தக்காளி அரைச்சி ஊற்றி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவனே அரைச்சியும் கொடுத்துட்டான். அம்மா ஒரு பக்கம் சப்பாத்தி மாவு பிழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்துட்டு சப்பாத்தி மாவு பிழைஞ்சாங்கன்னா சப்பாத்தி நம்ம எப்படி சுட்டாலுமே ரொம்ப சாஃப்டாக வந்துடும். தக்காளி தொக்கு ரொம்ப நேரம் கழித்து ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புளி சாப்பாட்டுக்கு ரசமும் வச்சுட்டேன். ஃபைனலாக சப்பாத்தியும் தேய்ச்சி சுட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் புளி சாப்பாடும் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஜெய்குட்டியும் அவங்க தாத்தாவையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக எல்லாம் வந்துட்டாங்க. எனக்கும் என்னுடைய கணவருக்கும் சேர்த்து ஜெய்குட்டி வந்து பாத பூஜா போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காலை தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி கழுவிட்டு பழத்தை வச்சு கழுவிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு பத்தி கற்பூரம் காட்டி பூ வச்சு நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இந்த வருஷம் நம்ம குட்டிமா காலுக்கும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டாங்க. குட்டிமாவுக்கும் பயங்கர ஹாப்பிங்க. அண்ணா வந்து நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு சொல்லி குட்டிமாவுக்கும் பயங்கர ஹாப்பி. இப்போ வீட்டில் பூஜையும் முடிச்சாச்சுங்க.